ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம். மைதா மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மைதா மாவு எடுத்து அதே கப்பால் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இதை நம்ம அப்படியே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனா சர்க்கரை பொடி பண்ணும்போதே 3 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் ரெண்டுத்தில் நம்ம எது வேணாலும் சேர்க்கலாங்க. வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்து நம்ம அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் இல்லைனா அரை ஸ்பூனாக நீங்கள் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடானா வீட்டில் இருக்கிற ஆப்ப சோடா இல்லைனா சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, அதுதாங்க. அடுத்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில் இல்லைனா நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மைதா மாவு எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைனா காய்ச்சாத பால் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலக்கும்போது சின்ன சின்ன உருண்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா விஸ்கால் இதுமாரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கப் கேக் செய்ய வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற டம்ளர் தாங்க எடுத்திருக்கோம். இதில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இந்த கப் கேக்கு வந்து டம்ளரில் தான் செய்யணும்னு இல்லைங்க, சின்ன சின்ன கிண்ணத்தில் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக நம்ம வந்து மைதா மாவும் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம அரை டம்ளர் அளவு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நமக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் அரை டம்ளர் ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்குங்க. எல்லா மாவையும் இதுமாரி நிரப்பிடலாங்க. நான் வந்து 200 கிராம் அளவு மாவு எடுத்ததுக்கு எனக்கு 4 டம்ளர் அளவு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். வானலில் கொஞ்சமாக மணல் சேர்த்துக்கலாங்க. மணல் இல்லைன்னா தூள் உப்பு ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கையால் நல்லா நிரப்பி விட்டுக்கலாங்க. நடுவில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மணல் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நடுவில் நம்ம ஒரு பிளேட் போட்டுக்கலாங்க. டம்ளரை ஒன்று ஒன்றா வைக்க முடியாது, அதனால் பிளேட் போட்டு 4 டம்ளரையும் நம்ம ஒன்றாவே வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சுக்கலாங்க. 40 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 40 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கேக்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நமக்கு மாவாக இருக்கக்கூடாது. இதுமாரி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படின்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதுமாரி கத்தியால் லைட்டாக எடுத்து விட்டு இதுமாரி தட்டினாலே போதும், நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.